நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூழ்ச்சி செய்து அரசவையில் அவர்கள் பலம் பறிக்கப்பட்டது. அதை அவர்கள் திரும்பப் பெற வேண்டும். இதை நிறைவேற்றுவீர்களா? அவசியம். பாண்டுவின் புதல்வர்களுக்கு அவர்களின் ஆஸ்தியையும் சக்கரவர்த்தி பதவியையும் இக்கணமே திரும்பத் தருகிறேன். நடக்காது மகாராஜா. என்னுடைய ஆஸ்தியை பறிக்கும் அதிகாரம் தமக்கு கிடையாது மகாராஜா. துரியோதனா, அமைதி அடைவாய் மூடனே துரியோதனா. ஹஸ்தினாபுரத்தை கருத்தில் கொண்டு அமைதி அடைவாயாக. அமைதி அடைய வேண்டுமா? அவசியம் அமைதி அடைகின்றேன். ஒப்புக்கொள்கிறேன். நடந்த இந்த விளையாட்டு சூழ்ச்சியால் நடத்தப்பட்டதுதான். நாமும் ஒன்றை ஒப்புக்கொள்ளுங்கள். நடந்த இந்த அதர்மத்தையும் சூழ்ச்சியையும் அனைவரும் மௌனம் சாதித்து அனுமதித்தீர்கள். அதை ஒப்புக்கொள்ளுங்கள். நான் தவறிழைத்தவன் என்றால் அரசவையில் இருக்கும் அனைவரும் தவறிழைத்தவர்களாவீர். ஒப்புக்கொள்ளுங்கள். நடந்த விளையாட்டு சூழ்ச்சியானது என்றால் அதற்கு நியதி வகுத்தது கங்கை மைந்தன். ஆட்டத்தின் இரு தரப்பினரால் வகுக்கப்பட்ட நியதிகள் சரியென மனமாற ஏற்கப்பட்டன. நடந்த ஆட்டம் அதர்மம் என்றால் அதில் அவையோர் அனைவருக்கும் பங்கு உண்டு. அது மறுக்கப்பட்டால் தவறிலிருந்து நானும் ஒதுக்கப்பட வேண்டும். இப்போது கூறுங்கள், நடந்த பகடை விளையாட்டு கபட நாடகம் என்று எவரேனும் கூறுவார் உண்டோ? துணிவிருந்தால் தாராளமாய் கூறலாம். கூறுங்கள். சபை இப்போதும் மௌனம் சாதிக்கிறது. ஆற்றிய தர்மத்தில் அவையோர் எவருக்கும் சந்தேகம் எழவில்லையா? வாய் திறவாமல் தாம் வெளிப்படுத்தும் மௌனம் கயவன் ஒருவன் நல்லோரை வெட்டிச் சாய்க்கும் குற்றத்தை காட்டிலும் பெரும் தவறு. ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் தர்ம ஞானிகளே. துரியோதனன் இழைத்த தவறுக்கு அவனுக்கு நிச்சயம் தண்டனை கிட்டும். நான் இன்னொன்றையும் கூறுகிறேன். இந்த அவையில் வீற்றிருக்கின்ற அனைவருக்கும் அவரவர் மௌனம் சாதித்ததற்கு தண்டனை கிட்டும். இது எனது சாபமாகும். வேள்வியில் உதித்தவள் தரும் சாபம். அவளது நாமம் திரௌபதி. தலைவிரித்தாடும் மதர்மத்தை தலைமட்டமாக்கிட அவதரித்தாள். தேவரின் நாளையை நிறைவேற்றி தர்மத்தை விதைத்திட வந்துதித்தாள். வானை தொட்டது வேள்வித்தி, வேள்வியை முடித்தாள் பெண்ணொருத்தி. போற்றி வணங்க வேண்டிய பெண் குலத்திற்கு மனித சமுதாயம் துன்பத்தையும்
அநியாயத்தையும் அவமானத்தையுமே விளைவிக்கிறது. தாமறிந்த கதையினை புறக்கணித்து நடந்த சரித்திரத்தை காணுங்கள். எங்கும் அவலமே காட்சி தரும். ஒரு ஆண்மகனுடைய பொறாமை, பேராசை, அகங்காரம், பகைமை, இந்த தவறான குணங்களின் விளைவுகளை எல்லாம் ஸ்திரீயே அனுபவித்திருப்பாள். யுத்தத்தில் வீரன் வெற்றி அடைகிறான். யுத்த வெற்றியின் களிப்பிற்கு தோற்ற நகரத்தின் ஸ்திரீக்களின் கௌரவம் சூறையாடப்படும். ஆணாய் பிறந்தவன் ஆணவம் கொண்டு சூது விளையாட்டில் ஈடுபடலாம். ஆனால் ஸ்திரீயின் நிலைமை என்ன? கணவன் அனைத்தையும் இழந்த பின் தவித்துக் கிடப்பது. ஆணின் அகங்காரம் சிரம் உயர்வதால் பெண் குலத்தின் சுதந்திரமானது ஒடுக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்படுவது ஏன்? ஆண் மகனானவன் வாழ்வினில் தோற்று அகிலம் விட்டு பிரியும் நிலை ஏற்பட்டால் அதன் பிறகு தாயாக விளங்கும் ஸ்திரீயானவள் தன் பச்சிளங்குழந்தை வயிறார உண்ண வாழ்வில் போராட்டத்தை சந்திக்கிறாள். அகிலத்தின் அவலங்கள் அனைத்தையும் கணக்கிட்டால் தெள்ளத் தெளிவாய் ஒன்று தெரியும். ஆண்களால் பெண்களின் வாழ்வு துயரக் கடலில் மிதப்பது புரியும். ஏன் இது போன்ற ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்கினோம்? மனித சமுதாயத்தின் ஒரு பாகம் இன்னொரு பாகத்தை வேரோடு சாய்க்க முயல்வது ஏன்? இருப்பினும் பெண் குலத்தில் பிறந்த ஒருத்தி மனித சமுதாயத்தின் நல் வருங்காலத்திற்கு வித்திடுகிறாள். அழகான சிருஷ்டியை காணுங்கள். பெரும் விருட்சம் உருவாக உள்ள இடத்திற்கு அருகே இறைவன் அழகிய மலர்களை பூத்து குலுங்கச் செய்கின்றார். அச்சூழலை நறுமணம் கொண்டு அவர் நிரப்புகிறார். அவ்வாறிருக்க ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை தோற்றுவிக்க நல் சுகத்தையும் சந்தோஷத்தினையும் விதைக்க வேண்டியது அவசியம் இல்லையா? ஆனால் சமுதாயம் ஒளியை தோற்றுவிக்க முயலாமல் ஒளி பொருந்திய ஸ்திரீயை ஒடுக்க நினைக்கிறது. அவமானங்கள், துயரங்கள், அநியாயங்கள், துன்பங்களையும் நெஞ்சில் சுமக்கும் ஸ்திரீ ஒளிமயமான வருங்காலத்தை எவ்வாறு இந்த அகிலத்தில் தோற்றுவிப்பாள்? நினைவில் நிறுத்துங்கள். இனி பெண்ணிற்கு அவமானம் ஏற்படும் போதெல்லாம், பெண் குலமானது துயரத்தில் மூழ்கும் போதெல்லாம், ஒரு ஸ்திரீயின் அலங்கரித்த கேசம் இழுக்கப்படும் போதெல்லாம் அவள் வடிக்கும் ஒவ்வொரு நீர்த்துளியும் ஆழ்கடலை விட ஆழம் என்பதை எடுத்துரைக்கும். ஏதோ ஒரு ரூபத்தில் மகாபாரதம் எனும் போராட்டம் தனது துவக்கத்தை நிகழ்த்தும். சிந்தித்து செயலாற்றுங்கள். விளையும் விபரீதம் குறித்து சிந்தியுங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகாராஜா, பாண்டுவின் மகன்களுக்கு அவர்களின் ஆஸ்தி, அவர்களின் சாம்ராஜ்யம், அவர்களின் ஆயுதங்கள், இவை அனைத்தையும் அவர்களின் விடுதலையோடு சேர்த்து வழங்க தாங்கள் எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தங்களது முடிவு மருமகன் துரியோதனனுக்கு விரோதமாகி விடாதா? இவ்விஷயத்தில் இப்போது ஒரு நல்ல மார்க்கத்தை நான் கண்டிருக்கிறேன் அரசே. ஒருவேளை அவையோர் அனைவரும் அனுமதி தந்தால் அது பற்றி அவையில் எடுத்துரைப்பேன். கூறு.
விரைந்து அந்த நல்முடிவு யாதென கூறுவாயாக. மகாராஜா, 13 ஆண்டுகள் எனது மருமகன் துரியோதனன் தான் வென்ற ஆஸ்தியை அனுபவித்து சுகபோகமாய் வாழ்வதே சிறந்தது. அதோடு ஆட்டத்தில் தோல்வியை தழுவியதால் பாண்டுவின் புதல்வர்கள் அந்த 13 ஆண்டுகள் வனவாசம் செல்வதுதான் சிறந்தது. பாண்டவர்கள் வனவாசம் முடிந்து திரும்புகையில் ஐவரிடமும் அவர்கள் இழந்த ஆஸ்தியையும் சக்கரவர்த்தி எனும் ஸ்தானத்தையும் சகல மரியாதையோடு தந்து விடுவதே சாலச் சிறந்தது. மாமா, இதுதான் நல்ல முடிவு மருமகனே, இதுதான் நல்ல முடிவு. ஒருவேளை இம்முடிவு உனக்கு ஆனந்தம் தரவில்லை என்றால் பாண்டுவின் புதல்வர் ஐவரும் 12 ஆண்டுகள் வனவாசமும் இறுதியில் ஓராண்டு காலம் அஞ்ஞாத வாசமும் அனுபவிக்கட்டும். ஒருவேளை பாண்டுவின் புதல்வர்கள் அஞ்ஞாத வாச வேளையில் அவர்கள் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டால் அவர்கள் மீண்டும் 12 ஆண்டு வனவாசத்தையும் அதோடு ஓராண்டு கால அஞ்ஞாத வாசத்தையும் அனுபவிக்க வேண்டும். இதை தவிர வேறு தண்டனை வழங்க இயலாது மருமகனே. இதை மனமாற ஏற்கிறேன். நல்லது. பாண்டவர்களே, உங்களின் அபிப்பிராயம் என்னவோ? மாமா அவர்களே, இந்த பாண்டவர்கள் ஐவரும் இப்போதும் என்னுடைய அடிமைகளாவர். அவையில் எனது முடிவே இறுதியானதாகும். நீ ஒன்றை மறக்கின்றாய் துரியோதனா. பகை கொண்ட மனம் வழங்கும் சாபம் என்றும் வெற்றியை பெற்று தராது. அது பற்றிய பயம் தம்முடைய ஹிருதயத்தை குடிகொள்ள வேண்டும். தாம் பின்பற்றுகின்ற தர்மம் தம்மை தண்டிக்க வாய்ப்பிருக்கிறது. நான் கவலை கொள்ளவில்லை. மகாராஜா, எனது அடிமைகளின் ஆஸ்தியை திரும்பத் தருவதிலும் அவர்களை சுதந்திரம் அடையச் செய்வதிலும் எனக்கு உடன்பாடில்லை. ஆனால் எனக்கு தாம் ஆணை பிறப்பித்தார். சற்று முன்னால் என் மாமா அவர்கள் எடுத்துரைத்த நல்வழி மார்க்கத்தை மனமாற ஸ்வீகரிக்க நான் சித்தமாய் உள்ளேன். துருபத குமாரியோடு இணைந்து என் அடிமைகளான பாண்டவர்கள் ஐவரும் 12 ஆண்டுகள் அடர்ந்த வனம் தனில் வாசம் செய்தாக வேண்டும். அ12 ஆண்டு காலகட்டத்தில் இவர்கள் எந்த அரசனோடும் தோழமை பாராட்டக்கூடாது, எந்த ராஜ்யத்திற்கும் அதிதியாய் செல்லக்கூடாது, எவரோடும் சேனையை ஒன்று திரட்டக்கூடாது. அதாவது அ12 ஆண்டு காலம் பாண்டவர்கள் சுதந்திரமற்றவர்களாய் வாழ்வர். அதோடு வனவாசத்தின் முடிவில் இவர்கள் அனைவரும் ஓராண்டு காலகட்டம் மறைந்து வாழ வேண்டியது மிகவும் அவசியம். அந்த ஓராண்டு காலகட்டத்தில் பாண்டவர் ஐவர் பற்றியோ அல்லது அவர்கள் மனைவி பற்றியோ விவரங்கள் அறியப்பட்டால் அனைவரும் மீண்டும் 12 ஆண்டு காலம் வனவாச தண்டனையை தொடர வேண்டும். அகிலம் போற்றும் பாரதம், இது இணையில்லாமா காவியம். தர்ம அதர்ம வழியினிலே விளையும் போரினில் சத்தியம் வென்றிடுமா? கூறுங்கள் மகாராஜா, இதில் தங்களின் தீர்மானம் என்ன? என்னை மன்னித்தருளுங்கள் பாண்டுவின் புதல்வர்களே. விதிக்கப்பட்ட நியதிகளை அனுசரித்து தாம் தோல்வியுற்றீர்கள். ஆகையால் துரியோதனன் கூறிய
வாக்கினை ஏற்க வேண்டிய நிலையில் நான் இருக்கின்றேன். நான் தம் ஐவருக்கும் ஆணை பிறப்பிக்கிறேன். சகோதரர்களான தாம் ஐவரும் தமது மனைவி திரௌபதியோடு 12 ஆண்டு வனவாசத்தையும் இறுதியில் ஓராண்டு கால அஞ்ஞாத வாசத்தையும் ஸ்வீகரித்தாக வேண்டும். ஸ்வீகரித்தாக வேண்டும். ஆணையை ஏற்கிறோம் அரசே. யாம் இந்திரபிரஸ்த பிரஜைகளை சந்திக்க வேறு சில பணிகளை நிறைவேற்ற இந்திரபிரஸ்தம் செல்ல அனுமதி தாருங்கள். அனுமதிக்கின்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆற்றிய பணி அனைத்திற்கும் ஆத்மார்த்த நன்றி. யாம் தமது ஆணையை இறுதியாக ஏற்கின்றோம். 13 ஆண்டு காலத்திற்கு பிறகு பாண்டவர் வருகையில் ஆணை பிறப்பிக்கும் அதிகாரம் பெற்றிருப்போம். அகிலம் போற்றும் பாரதம் இது இணையில்லா காவியம். இச்சபை இன்று அதர்மத்தால் எமை மூர்ச்சையாக்கியது. தர்மத்தின் பலத்தை இச்சபையோர் அனைவருக்கும் நிச்சயம் எடுத்துரைப்போம். புறப்படும் முன் உதிர்க்கும் வார்த்தைகளை செவிக்குளிர கேளுங்கள். இந்த துச்சாதனின் தோள்களை பிய்த்து பச்சை ரத்தத்தை பாலென குடிப்பேன். திருதராஷ்டிரன் பெற்ற துரியோதனன் எனும் நாமம் கொண்ட துஷ்ட ஜந்துவை தொடை பிளந்து கொல்வே. இது முடிவின் ஆரம்பமே மகாராஜா அவர்களே. இந்த அரச சபையானது சூழ்ச்சிக்காரர்களை எம்மை சதியால் வெல்வது கண்டு பாஞ்சாலி எனும் பேதையை தீயவர்கள் அவமதிப்பது கண்டு வாயடைத்து நின்றது. அதற்கு பழி தீர்ப்போம். உறுதி கொண்ட
சொல்கிறேன். கௌரவர் குலம் வேரோடு சாய்க்கப்படும். சிவபெருமானுடைய ருத்ர தாண்டவம் நிகழும். குருதி புனல் பெருக்கெடுக்கும். மகாபாரதம் உருவாகும்.